கைஸ் இன்னைக்கு லஞ்ச் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாலை மீன் சூடு பண்ண வச்சாச்சு. தான் தூத்துக்குடி சாலை மீன். தென் புளி கரைச்சாச்சு. காலைல சதீஷ் கஞ்சி குடிக்காமல் போயிட்டான். ரைஸும் ஆக்கிட்டான். அப்படியே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி தென் அதில் அப்படியே கடுகு கொஞ்சம் உண்டு, அதுக்கப்புறம் காரோப்பில் டொப்புன்னு வெடிக்கும். ஸோ நவுண்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் ஆனியன் இப்படியே கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக அது தானோனி தக்காளி டொமாட்டோ இப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கோகோனட் எடுத்துகிட்டு இருந்தோம். தேங்காய் அரைக்கிறதுக்கு லைட்டாக கிண்டி விட்டுட்டு தென் கோகோனட் அரைச்சி முடித்தோடனே தென் லைட்டாக தண்ணி ஊற்றியாச்சு. குழம்பு மசாலா எவ்வளோ வேணும்னு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உரப்பு வேணும்னால அதுவும் தென் உப்பு தேவையான அளவு. ரெண்டாவது காஷ்மீர் சில்லி பவுடர் வாங்கிட்டு இருந்தேன், அதை போட்டேன். தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை நார்மல் சில்லி இது போட்டுக்கோங்க. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் குழம்பு லாஸ்ட்டில் காமிக்கேன். லைட்டாக கொதிச்ச உடனே கோகோனட் பேஸ்ட் ஊற்றியாச்சு. தென் அது கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு லைட்டாக அது இதாக வச்சுட்டு புளி ஊற்றிட்டேன் கரைச்சி. அதுக்கப்புறம் யார் யாருக்கு மீன் குழம்பு பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தம்பிக்கு மீன்னா உயிர். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார்லாம் சுத்தமாக இறங்காது எனக்கு, அவனுக்கு, அப்பாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே புதிய தண்ணியில் ஊறுறாச்சுன்னா. ஸோ அப்படி லைட்டாக கரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. தென் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஏன்னா சதீஷ் வந்தோடனே எனக்கு பொரிச்சு கொடுக்க சுட நாங்கள் மீன் குழம்பும் கொதிச்சுட்டு மீன் போடல பார்த்தீங்களா? மீன் போடணும் இப்போ ஐடியா. மீன் போட்டோன்னே கொதிச்சோன்னே அப்படியே லைட்டாக இது பண்ணிட்டு மூடி வச்சுருவேன். குழம்புக்குள்ள மீன் அவ்வளோவா நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால தான் பொரிக்கிறதுக்கு நிறையா எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் குழம்புக்குள்ள இப்போ போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தென் கொஞ்சம் போடுவேன். தென் இதில் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடிமேட் ஆகும் போட்டு உப்பு தேவையானது போட்டு லாஸ்ட்டில் லெமன் போட்டு பண்ணி வச்சிட்டேன். சதீஷ் வந்தோடனே பொரிக்கிறதுக்கு. அப்புறம் அப்படியே கிச்சனெல்லாம் நீட் பண்ணிவிட்டு ரொம்ப இதாகிடுச்சுல மசாலாலாம் கொட்டி அதெல்லாம் நீட் பண்ணிட்டு தென் சதீஷ் வருவான்னு சொல்லிட்டு மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் பண்ணிட்டு வரன்ட்டான் தம்பியை கூப்பிட்டு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாலை மீன். அது தூத்துக்குடியில் தான் மெயினாக நிறையா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி வந்தால் தான் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் தான் சாப்பிட முடியும். பாட்டி சின்ன வயசுலன்னா குழம்பெல்லாம் முடிஞ்சிட்டு சதீஷை கூப்பிட்டு வர சொன்னோம் தம்பியை. ஒளிஞ்சிருந்தான். வரச்சிலே அம்மான்னு கூப்பிட்டு தரோம் பாருங்கள். என்கிட்ட வைக்கில் வரச்சில் கதையாக சொல்லுவோம். மீன் குழம்பு பிடிக்க சொல்லுங்கள். நாங்களும் செம்மையாக சாப்பிட்டு சதீஷும் அழைக்கிட்டோம். தம்பி தூங்கி வச்சுட்டு போய் டான்ஸ் கிளாஸ் கிளம்பி போயாச்சு. நெக்ஸ்ட் டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.